இந்த நவீனமான உலகில் வந்து அனைவருக்குமே எல்லா காரியத்திலுமே மிக அவசரமாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரு அவசரம் காணப்படுது. பொறுமை என்பதே சற்று குறைவாக தான் இருக்குது. வேதாகமத்தில் அப்படி ஒரு மனுஷன் வந்து அவசரப்பட்டு தான் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. சாமுவேல் 10:8 வந்து, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். இந்த சவுல் ராஜா வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து அபிஷேகம் பண்ணின பின்பு தான் சவுல் வந்து ராஜாவாகும்படி சொன்னாங்க. ஆனால் இப்படி சவுல் வந்து 7 நாள் வந்து காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சாமுவேல் வந்து சொல்லும்போது, சவுல் வந்து சாமுவேல் வருவதற்கு முன்னமே பலி செலுத்துவதற்காக வேதம் வந்து கூறுது. பிற்பாடு வந்து சாமுவேல் வந்தபோது சவுலை பார்த்து, நீ புத்தியற்ற காரியத்தை செய்தாய், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அநேக நேரங்களை வந்து தேவன் நம் வாழ்க்கையில் செயல்படும் வரை நம்ம வந்து ஆசீர்வதிக்கும் வரை நம்ம வந்து காத்திருப்பதில்லை. காத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால் காண முடியும்.